விசாரணைக்கு கால அளவில் முடிக்காத அலுவலர் மீது நடவடிக்கை எடுப்பதும் குறித்த காலத்தில் விசாரணை அறிக்கை மீது உத்தரவு பிறப்பிப்பதும் ஆனா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் மட்டும் கொடுக்கவில்லை. இதோட சொல்லி அவர் இருக்கிறாரு. இந்த 2 மாநிலங்களுக்கு மட்டும்தான் முக்கியமா இந்த இன்னும் தமிழகத்துக்கு தான் நம்மளுடைய பங்கு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல அரசாங்கம் எதுக்கு இவ்வளவு யோசிச்சு இருக்கிறது மனசு யாருக்கு இல்லைங்கிறதா தெரியல. இது மனசு வைக்கணும். இன்னொரு பேட்டியில பாத்தீங்கன்னா சொல்லுவாரு சமூக நீதி, ஏன் எங்களுக்கு தான் சம்பளம் எல்லாம் கொடுக்குறோம், சமூக நீதி பின்னாடி ஒரு சமூகம் இருக்கு. கொரோனா காலத்துல நிறைய குடும்பங்கள்ல அந்த அரசு அலுவலர்கள் மக்கள் தான் சம்பளம் வாங்க. நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்கோம் எங்க ஃபேமிலிக்கு. அதை சார்ந்த இன்னும் கூட இருக்கிறவங்க சித்தப்பா பிள்ளைங்க எல்லாருக்குமே எல்லாருமே எத்தனை பேர் தலைமை ஆபீஸ்ல வேலைகள் தெரியும். யாருனாலும் அதுக்காக யார் செய்யறாங்க இங்க போனோம் இல்ல ஏதோ சிறப்பு எதுலாம் தெரியுதா? சாதாரண மக்களுக்கு தெரியுதா? நீங்களும் நானும் கைட் பண்ண அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அரசாங்கம் தனி மனிதன் கிடையாது. அப்படி இந்த அரசு நினைக்கிறது ரொம்ப தவறு. அது மாதிரி அமைச்சர் தான் நினைக்கிறது தவறு. நான் இப்ப 2003 ஆல்ரெடி இந்த மாதிரி முடிவு எடுத்து 2006 நம்ம அதுக்கான பாடங்கள் கற்று விட்டோம். இன்னுமே அரசாங்கம் பாடங்கள் கற்கவில்லைன்னா நிர்வாகிகள் என்ற முறையில் உங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிடும் போது பிளீஸ் பண்ண ஒரு விஷயம் என்பது என்ன கஷ்டம் அரசு சொல்லணும். ஏன்னா இதுல மனநிலைங்கிறது மட்டும்தாங்க. அந்த மனத்தை நீங்க எல்லாம் கொண்டு வாங்க. டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா கவர்மெண்ட் பண்ணிட்டோம். நீங்க முன்னாடி நாங்க பின்னாடி வரோம். அவ்வளவுதான். தமிழ்நாடு வேளாண்மை நிர்வாக பணியாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் ரவி அவர்களை வாழ்த்து கொஞ்சம் அமைதியா இருங்க. சார்பாக இன்றைய தினம் மாநிலம் தழுவிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஃபெடரா கூட்டமைப்பின் சார்பாக 12 அனைத்து கோரிக்கைகளையும் கொண்டு சேர்த்து 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசும் ஆணையரும் வருவாய்த்துறை செயலாளரும் எங்களுடைய கூட்டமைப்பு நிர்வாகிகளை பேசி அனைத்து கோரிக்கைகளின் மீது ஒரு நல்லதொரு தீர்வினை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக கிராம உதவியாளர் முதல் மாவட்ட வருவாய் அலுவலர் வரை அனைத்து நிலைகளிலும் பல்வேறு கோரிக்கைகள் நிலுவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த வருவாய்த்துறை அலுவலர்களுடைய கோரிக்கையாக பழைய ஓய்வூதிய திட்டத்தினை மீண்டும் அமல்படுத்த வேண்டும். இந்த புதிய ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றையெல்லாம் ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். சரண்டர் விடுப்பு உரிமையை மீண்டும் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வைத்துள்ளோம். அதே போல அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் அனைத்து மாவட்டங்களிலும் கவுன்சிலிங் முறையை அமல்படுத்த வேண்டும். ஊதிய முரண்பாடுகளை கலந்திட வேண்டும். நில அளவர்களிலும் வருவாய்த்துறை அலுவலர்களிடமே நிறைய ஊதிய முரண்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல வருவாய்த்துறை தனித்துறையாக இது பேரிடர் மேலாண்மை மற்றும் அனைத்து விதமான பணிகளையும் கைக்கொண்டு வருவதால் இந்த துறையை சிறப்பு துறையாக அறிவித்து மேம்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அனைத்து நிலை அலுவலர்களிடம் இருந்து வருகிறது. அந்த கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பரிசீலனை செய்து இந்த கடுமையான இடர்பணியை, அந்த ஹசார்டஸ் நேச்சர் என்று சொல்வார், இந்த வேலைகளுடைய பணிச்சுமையை கருத்தில் கொண்டு அனைத்து வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும் ஒரு மேம்பட்ட ஊதியத்தினை வழங்க வேண்டும் சிறப்பு துறையாக அறிவித்து, மேலும் எங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளின் மீது வருவாய் நிர்வாக ஆணையரும் ஒரு கூட்டுமன்ற கூட்டத்தினை அழைத்து பேசி எங்களிடம் கூட்டுமன்ற கூட்டத்திலே அனைத்து கோரிக்கைகளுக்கும் விரைவில் ஒரு இறுதி தீர்வினை ஏற்றி தர வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து துறையுமே எல்லாம் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. குறிப்பா அவங்க நிதி என்ற காரணத்தால தான் பார்க்கறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி கோரிக்கை நிதி சுமை என்பது மாண்புமிகு அமைச்சர் மற்றும் முதலமைச்சர் அவர்கள் இந்த கருத்திலே சொல்வது
தவறு என்றே நாங்கள் கருதுகிறோம். ஏனென்றால் 2021 சட்டமன்ற தேர்தலிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அறிவித்த பல்வேறு திட்டங்களை இப்போது செயல்படுத்தி வருகிறார்கள். உதாரணத்திற்கு விடியல் மகளிர் பேருந்து உள்ளிட்ட பல்வேறு புதிய திட்டங்கள் அனைத்தும் கடுமையான நிதி சிக்கலிலும் கூட இப்போது அந்த திட்டத்தை அடுத்து மகளிருக்கு மட்டும் வழங்கி கொண்டிருந்தது, அடுத்து ஊனமுற்றவர்கள் வயதானவர்கள் என்று விரிவுபடுத்துவதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்போ நிதி சுமை எங்கு சென்று விட்டது? இந்த மேற்கு வங்கமும் தமிழ்நாடு ஆகிய இரு மாநிலங்கள் தான் அரசு ஊழியர்களிடம் வசூல் செய்த அந்த பழைய திட்டத்தை பங்களிப்பு திட்டத்தை தங்களிடமே வைத்துள்ளன. இவர்கள் PFDR ஒப்படைக்கவில்லை இன்னும் அந்த நிதியை. அப்படி இருக்க சூழ்நிலையில் இது விரைவாக அமல்படுத்துவதால் அவர்களுக்கு ஒரு லகுவான வழியாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், எல்லாருக்கும் எல்லாமுமான திராவிட மாடல் ஆட்சி என்று முன்மாதிரி மாடல் என்று சொல்கின்ற தமிழக முதல்வர் அவர்கள் தாயுள்ளத்தோடு பரிசீலனை செய்து சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தவாறு பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்துவது ஒன்றே தீர்வாக இருக்கும். இது நிதி சுமை என்பது ஏற்புடையதல்ல. ஆர். சையத் அபுதாகிர், மாநில ஒருங்கிணைப்பாளர், ஃபெட்ரா.